போற்றி கடம்பா போற்றி கதிர்வேலா போற்றி ஆறுபடை வீடு கொண்ட முருகா போற்றி. என் அன்பு பிள்ளையே, இந்த முருகன் சொன்ன ஒரு வார்த்தைக்காக என்னுடைய கையை தொட்டல்லவா நீ உள்ளே வந்திருக்கிறாய். என் குழந்தையே, இந்த அப்பன் உன் மீது கொண்டிருக்கும் அன்பின் காரணமாகத்தான் உனக்கு நல்ல வாக்கினை தர வேண்டும் என்று ஆவலோடுதான் உன்னை என் கையை தொட்டு உள்ளே வர செய்தேன். என் தங்கமே, நீ ஆசைப்பட்ட ஒன்றை நாளை நிச்சயமாக உன் கையில் நான் சேர்ப்பிக்கப் போகிறேன். அதை உனக்கு தெரிவிக்கத்தான் இன்று உன்னை நான் இங்கே வரவைத்து என் வாக்கினை கேட்க செய்தேன். என் குழந்தையின் மனம் மகிழும்படி நல்ல வாக்கினை தர வேண்டும் என்று உன் தந்தையானவன் நான் எப்போதும் ஆசைப்பட்டு கொண்டுதான் இருக்கிறேன். ஆனால் சில சமயங்களில் என் குழந்தை தர வேண்டியது தர முடியாமல் போய்விட்டது. அதனால் தான் இப்போது நீ விரும்பிய ஒன்றை உன் கையில் சிற்பிக்க முடியக்கூடிய நேரம் வந்ததாக அதனை உனக்கு தெரிவிக்க நான் ஓடி வந்திருக்கிறேன். நாளை உன் கையில் அதை தரும்போது நீ அதனை நன்றாக உணர்ந்து கொள்வாய். எனது குழந்தை இந்த தந்தையிடம் வந்து என் கையில் தந்துவிடுங்கள் அப்பா என்று நீ கேட்டாய். எனக்கு அது வேண்டும் என்று நீ எதை மனதார விரும்பி கேட்டாயோ அதை நான் நிச்சயமாக உன்னிடம் சேர்த்து விடுகிறேன். என் குழந்தையை மனதில் உள்ள கஷ்டங்களை எல்லாம் நீக்கி தர வேண்டும் என்று எண்ணத்தோடு உன்னுடைய சோதனைகள் காலம் முடியப் போகிறது என்பதை உனக்கு உணர்த்துவதற்காகத்தான் இன்று நான் வந்திருக்கிறேன். என் குழந்தையை எப்போதும் எதிர்பார்ப்பது நம் தந்தை வாக்கினை கேட்டால் நிச்சயமாக நமக்கு நிம்மதி கிடைக்கும் என்றுதான். என் தங்கமே, என் தந்தை நான் எப்பொழுதுமே உனக்கு நல்ல வாக்கினை மட்டும்தான் தருகிறேன். என் குழந்தை, உனக்கு இருக்கின்ற கஷ்டங்கள் எல்லாம் நீக்கித்தர நான் இருக்கிறேன் என்று படுகிறது. கஷ்டங்களுக்கு இன்று நீ அனுபவிக்கின்ற சோதனைகளும் நாளை நிச்சயமாக உனக்கு பதில் கிடைத்துவிடும். நீ நினைத்த வாழ்க்கை உன் கையிலே கிடைத்துவிடும். நீ ஆசைப்பட்ட அனைத்தும் நீ நிச்சயமாக பெற்று விடுவாய் என்பதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் இனி கிடையாது. என் குழந்தையை, உனக்கு நான் சாதாரணமாகவே எதையாவது தருகிறேன் என்று சொன்னால் நீ மிகவும் சந்தோஷமடைவாய். ஆனாலும் இது நீயே என்னிடம் வந்து கேட்டது. இதில் தான் என் எதிர்காலம் வாழ்க்கை அடங்கியிருக்கிறது. அப்பா, இத்தனை எனக்கு தந்து விடுங்கள் என்று நீ மனமுருகியதை கேட்டேன். அதை உன் கையில் நிச்சயமாக நான் சேர்த்து விடுகிறேன். என் குழந்தை மனம் நிச்சயமாக மகிழப் போகிறது. உன்னுடைய மகிழ்ச்சியை மட்டும்தான் நான் காண விரும்புகிறேன். நீ பட்ட கஷ்டங்களுக்கெல்லாம் பதில் இந்த அப்பன் நான் உன் கையில் தரும்போது நீ நிச்சயமாக உணரப்போகிறாய். நீ இதுவரை அதற்காக பட்ட கஷ்டங்கள் எல்லாம் முடிவடையப் போகிறது. இத்தனை நாட்களாக இதற்காக நீ தவிர்த்து கொண்டிருந்தாய். நாம் நினைத்தது போலவே நமக்கு நடந்துவிட வேண்டும். வேறு எது குழப்பங்களும் வந்துவிடக்கூடாது. யாரும் எதுவும் நமக்கு எதிராக செய்துவிடக்கூடாது என்றெல்லாம் எதுவும் நமக்கு நடந்துவிடவும் கூடாது, எதிராக செய்துவிடவும் கூடாது என்றெல்லாம் என் குழந்தை மனம் எப்படியெல்லாம் அலைபாய்ந்திருந்ததோ அதற்கெல்லாம் முற்றுப்புள்ளி வைக்க உன் அப்பன் நான் வந்துவிட்டேன். நிச்சயமாக உனக்கு நான் தருகிறேன். நிச்சயமாக எத்தனை பேர் அதனை உனக்கு எதிர்த்து தர முடியாமல் செய்வதற்கு எத்தனை வேலைகள் செய்தாலும் உன் அப்பன் அதை உன்னிடம் கொண்டு வந்து சேர்த்து விடுவேன். உன் கையில் தரப்போவது நான் என்று சொல்லிவிட்ட பிறகு உன் மனதில் இனிமேல் எந்த சந்தேகமும் கொள்ள வேண்டாம். உன் அப்பன் உனக்காக நான் ஒன்றை தருகிறேன் என்று சொல்லிவிட்டால் அதை நிச்சயமாக தந்து விடுவேன். என்னுடைய வாக்கினை ஒருபோதும் தவறவிடாதே. நீ நன்றாக அறிந்து உண்மைதான், அதனால்தான் உன் தந்தை உனக்கானதை தந்து விடுகிறேன் என்று எங்கோ என்று வாக்குறுதியை அளிக்க வந்திருக்கிறேன். என் குழந்தையே, உன் மனதில் இருக்கின்ற அந்த ஏக்கத்தை நான் போக்கப் போகிறேன். யாரெல்லாம் உனக்கு நீ அடைய நினைத்த காரியத்திற்கு எதிராக இருந்தார்கள் அவர்கள் எல்லாம் நிச்சயமாக இந்த விஷயத்தை விட்டு இனிமேல் ஓடி போக போகிறார்கள். ஏனென்றால் அதை உனக்கு கிடைக்க செய்ய போவது உன் அப்பன் என்பதை புரிந்து கொண்டார்கள்.
யாரையும் நினைத்து இனிமேல் நீ கலங்க வேண்டாம். உன்னுடைய பாதை, உன்னுடைய வெற்றி இவை அனைத்தும் தீர்மானிப்பது உன் அப்பன் நான் என்பதை நினைவில் வைத்துக்கொள். போதும், வெற்றி உனக்கானது. வெற்றி எப்போதும் உன் கையில் தழுவும் என்பதை உனக்கு நன்றி கூறி அறிந்து நான் சொல்ல வந்திருக்கிறேன். என் தங்கமே, இதுவரைக்கும் உன் அப்பன் உனக்கு அளித்த வாக்கு எத்தனையோ உண்டு. ஒவ்வொன்றையும் நான் உனக்கு உறுதியாக கூறியிருக்கிறேன். என் வாழ்க்கை மாறிவிடும் என்று வாழ்க்கை தலைகீழாக புரட்டி போட்டுவிடும். இதுவரை நான் பட்ட கஷ்டங்கள் எல்லாம் விடுவு கிடைத்துவிடும். நான் ஆசைப்பட்டது என் கையில் சேரும்போது நான் நிச்சயமாக நல்ல நிலைக்கு மாறிவிடுவேன். இப்போது இருக்கின்ற என் மனநிலையில் மிகவும் பெரிய தெளிவு கிடைத்து விட்டது என்றெல்லாம் என் குழந்தை மனதில் உள்ள எண்ண ஓட்டங்கள் நான் அறிவேன். நீ என்னிடம் கூறியது சிலதான் இருப்பினும் உன் மனதுக்குள் என்னிடம் எத்தனை ரகசியங்களோ ஒளிந்து கிடக்கிறது. எல்லாவற்றையும் நான் அறிவேன் என்பதை நீ மறந்துவிடாதே. உன் அப்பன் உனக்கு தரக்கூடியதை தர வேண்டிய நேரத்தில் சரியான காரணத்தோடு நிச்சயம் தந்து விடுவேன் என்பதை நீ அறிந்துக வேண்டும். இனிமேல் உனக்கு சந்தேகம் இருக்குமாயின் நான் தருவதை நீ பெறும்போது நிச்சயம் உன் அப்பன் என்னவென்பதை நீ உணர்ந்து கொள்வாய். உன் தந்தை எப்போதும் உன்னை பற்றி சிந்தித்து கொண்டிருக்கிறார் என்பதை நீ அறியப் போகிறாய். தருணம் வந்துவிட்டது. இது எப்படி சாத்தியமானது என்று நீ வியந்து பார்க்கின்றாய் அளவிற்கு உன்னுடைய வாழ்க்கை மிக பெரிய மாற்றங்களை எல்லாம் கொண்டு வரப்போகிறது. ஒரு நாள் யாருடைய பழி சொல்லுக்கும் ஆளாகிவிடக்கூடாது. உன் விருப்பம் உன் கையில் இருக்கும்போது உன் வாழ்க்கை நல்லபடியாக மாறிவிடும் என்பதில் நான் உறுதியாகிவிட்டேன். என் குழந்தை, நீயும் அதில் உறுதியாக பற்றிக்கொள். இனி ஒருபோதும் உன் மனதில் எந்த ஒரு சலப்பும் ஏற்படக்கூடாது என்று ஒரு குழப்பமும் இனி அதில் இருக்கக்கூடாது. நிச்சயமானது உன் கையில் தரும்போது உன் மனதுக்குள் எந்த ஒரு மாற்று கருத்தும் இனி ஏற்படக்கூடாது. நான் தருவதை வைத்துக்கொண்டு அதில் எதுவும் குறைகள் ஏற்பட்டாலும் அதை சரி செய்து கொண்டு அதில் வழிகளை நீ சொல்ல வேண்டும். தவிர அதை விட்டு பிரியக்கூடாது. ஏதேனும் பிரச்சனைகள் உனக்கு ஏற்பட்டால் அதனை விட்டேனும் ஒதுங்கிவிட வேண்டும். அதை பற்றி நீ மறுபடியும் யோசித்து கொண்டே இருக்கக்கூடாது. அதை விடுவித்து விட்டு இனிமேல் ஏதும் பிரச்சனைகள் ஏற்பட்டால் மனதை மாற்றிக்கொள்வது போன்ற விஷயங்களை நீ ஒருபோதும் செய்யக்கூடாது. உன் அப்பன் உனக்கு தரப்போவதை நீ கேட்டவுடன் உடனே அள்ளி தருவதில்லை. உனக்கு அது சரியானதா, இது உனக்கு தேவையானதா, இதை தந்தால் நிச்சயம் உன் வாழ்க்கை மாற்றங்கள் ஏற்படுமா என்பதையெல்லாம் ஆராய்ந்து விட்டால்தான் நான் உன் கையில் ஒப்படைக்கின்றேன். அதனால் இனிமேல் உனக்கு அதன் மேல் எந்த ஒரு சந்தேகமும் வேண்டாம். மனதை மாற்றிக்கொள். நீ ஒருபோதும் நினைக்கக்கூடியது தருவதை மனசை திருப்தியோடு பெற்றுக்கொள். மட்டுமல்லாமல் அதை வைத்து என்ன செய்ய வேண்டும் என்பதை பற்றி மட்டும்தான் நீ சிந்திக்க வேண்டும். உன் வாழ்க்கை பலமாக மாற உன் அப்பன் நான் என்னவெல்லாம் செய்ய வேண்டுமோ அதையெல்லாம் எப்போதுமே செய்து கொண்டேதான் இருப்பேன். என் மேல் நம்பிக்கையின் பெருமையும் கொண்டு குழந்தைகள் வாழ்க்கை நிச்சயமாக நல்ல நிலைக்கு மாறும் என்பதை எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது, எந்த ஒரு சந்தேகமும் கிடையாது. என்னுடைய தங்க பிள்ளைகள் நிச்சயமாக சந்தோஷமாக வாழ்க்கையை மட்டும்தான் வாழ்வார்கள். என் தங்க பிள்ளைகள், இந்த அப்பனுடைய ஆசீர்வாதங்கள் எப்பொழுதும் முழுமையாக கிடைக்கும். கந்தா போற்றி, கடம்பா போற்றி, கதிர்வேலா போற்றி, ஆறுபடை வீடு கொண்ட முருகா போற்றி. ஓம் சரவண பவா, ஓம் சரவண பவா, ஓம் சரவண பவா.